சுவாமிஜி மெட்காஃபில் தங்கியிருந்த நாட்கள் அமெரிக்காவில் கோடை காலமாகும். இந்த நாட்களில் மக்கள் பொதுவாக பட்டணங்களிலிருந்து கடற்புறங்களுக்கும் குளிர் பிரதேசங்களுக்கும் சென்று விடுவார்கள். கோடை முடிந்து குளிர்காலம் ஆரம்பிக்கும் போதுதான் திரும்புவார்கள். இந்த நாட்களில் யாரையும் சந்திப்பதும் வகுப்புகளோ சொற்பொழிவுகளோ நடத்துவதும் இயலாத காரியம். சுவாமிஜியை பொறுத்தவரை இந்த நாட்களும் மிகவும் பயனுடையதாகவே திகழ்ந்தன. சர்வமத மகாசபையில் கலந்து கொள்வதற்கான ஆயத்த நாட்களாக இவற்றை கருதினார் அவர். ஒரு நாள் அருகிலுள்ள பெண்கள் சிறை ஒன்றின் காப்பாளரான மிஸ்ஸஸ் ஜான்சன் சுவாமிஜியை காண வந்தார். அந்த சிறையை காண வருமாறு அவர் சுவாமிஜியை அழைத்தார். அதனை சென்று கண்டு வந்தார் சுவாமிஜி. இங்கு அவர்கள் அதை சிறை என்று கூறுவதில்லை, சீர்திருத்த நிலையம் என்கிறார்கள். நான் அமெரிக்காவில் கண்டவற்றுள் பிரமாதமான விஷயம் இது. அவர்கள் சிறைவாசிகளை எவ்வளவு அன்புடன் நடத்துகிறார்கள், எவ்வாறு அவர்களை சீர்திருத்தி பயனுள்ள சமுதாய அங்கத்தினர்களாக திருப்பி அனுப்புகிறார்கள். இவையெல்லாம் எத்தனை அழகாக, எவ்வளவு சிறப்பாக நடைபெறுகின்றன. நேரில் பார்க்காமல் நம்பவே முடியாது. ஓ, இந்தியாவில் ஏழைகளையும் தாழ்ந்தவர்களையும் பற்றி என்ன நினைக்கிறோம் என்பதை எண்ணியபோது என் இதயம் எவ்வளவு வேதனைப்பட்டது தெரியுமா? அவர்களுக்கு வாய்ப்பில்லை, தப்பிக்க வகையில்லை, முன்னேற வழியில்லை என்று அங்கும் இந்தியர்களை எண்ணியே வாடினார் சுவாமிஜி. பணம் வேகமாக கரைந்தது. சுவாமிஜியின் கையில் $130 எஞ்சின. பணப்பிரச்சனை ஒரு பக்கம், சர்வமத மகாசபையில் கலந்து கொள்ள முடியுமா என்ற தயக்கம் ஒரு பக்கம், முன்பின் தெரியாத உலகம் ஒரு பக்கம். சுவாமிஜியின் நிலைமையை நாம் சற்று ஊகிக்க முடிகிறது. புறப்படுவதற்கு முன் நான் கொண்டிருந்த அந்த இன்ப கற்பனைகள் எல்லாம் கரைந்துவிட்டன. இப்போது நான் இயலாத காரியங்களுடன் போராட வேண்டியவனாக உள்ளேன். திரும்பி இந்தியாவிற்கு போய்விடலாம் என்று கூட 100 தடவை எண்ணியதுண்டு. ஆனாலும் நான் உறுதிமிக்கவன், மேலும் இறைவனிடமிருந்து ஆணை பெற்றவன். எனக்கு வழி எங்கும் தோன்றவில்லைதான். ஆனால் அவரது கண்களுக்கு எல்லாம் தெரியுமல்லவா என்று கலக்கத்துடன் எழுதுகிறார் சுவாமிஜி. எழுதியது மட்டுமல்ல, பட்டினியில் கிடக்கிறேன். எல்லா பணமும் கரைந்துவிட்டது. நாடு திரும்புவதற்காவது பணம் அனுப்பு என்று அலசிங்கிருக்க தந்தையும் கொடுத்தார். இந்தியா போய் சேர்வதற்கு கூட கையில் பணமில்லாமல் போய்விடுமோ என்று கலங்கினார் அவர். கவலை, குழப்பம் என்ற களைப்புடன் பாதி செத்தவர் போல் தரையில் படுத்திருந்தார். அவர் எழுதியது போல் அப்போது இறைவனின் கண்கள் அவரை பார்த்தன. அவரது அபயக்கரங்கள் அவரை நோக்கி உயர்ந்தன. திடீரென்று ஸ்ரீராமகிருஷ்ணர் அருகே தோன்றினார். சுவாமிஜியின் அருகில் சென்று அவரை தொட்டு, என்ன இது, எழுந்திரு மகனே, உலகின் போக்கை நினைத்து இவ்வளவு சஞ்சலப்படாதே என்று கூறி மறைந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணரின் அபயம் சுவாமிஜிக்கு மிகுந்த ஆறுதலை தந்தது. சர்வமத மகாசபையில் சுவாமிஜி கலந்து கொள்வதற்கான கதவுகளை திறந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர். அதற்கான வழி பேராசிரியர் ஜான் ஹென்றி ரைட்டின் மூலமாக வந்தது. போஸ்டனில்தான் சுவாமிஜி முதலாக ரமாபாய் வட்டங்களை எதிர்கொள்ள நேர்ந்தது. அங்குள்ள பெண்கள் கிளப் ஒன்றில் ஆகஸ்ட் இறுதியில் பேசுவதற்கு சுவாமிஜி அழைக்கப்பட்டார். இந்த கிளப் ரமாபாய்க்கு உதவி வந்தது. ரமாபாய் ஒரு மகாராஷ்டிர பால்ய விதவை. தமது 22ஆம் வயதில் ஒரு வங்காளியை திருமணம் செய்து 2 வருடத்தில் மீண்டும் விதவையானார். பின்னர் இங்கிலாந்து சென்று கிறிஸ்தவ மதத்தை தழுவினார். அதன் பிறகு அமெரிக்கா சென்று ஏராளம் ரமாபாய் குழுக்களை ஆரம்பித்தார். அமெரிக்காவில் பணம் திரட்டி இந்தியாவில் பால்ய விதவைகளுக்கான பள்ளி தொடங்குவது அவரது நோக்கமாக இருந்தது. நோக்கம் உயர்வானதாக இருந்தாலும் அவரது வழிமுறை ஏற்கத்தக்கதாக இல்லை. இந்தியாவில் பெண்களும் விதவைகளும் நடத்தப்படுகின்ற விதத்தை அவர் மிகவும் மோசமாக சித்தரித்து பணம் திரட்டினார். பெண்கள் தங்களை தேர்ச்சக்கரத்தில் இட்டு உயிரை மாய்த்து கொள்வது, பெண் குழந்தைகளை கங்கையில் முதலைக்கு பலியாக்குவது போன்ற ஏராளம் கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டார். அவருக்கு பணம் கிடைத்தது என்பது ஒரு புறம் இருக்க, கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு இந்த கதைகள் பெரும் தீனி ஆயிற்று. சுவாமிஜி தமது சொற்பொழிவுகளில் ரமாபாயின் கதைகளை தகர்த்தார். இவை அனைத்தும் கட்டுக்கதைகள் என்று கூறி உண்மை நிலைமையை எடுத்து கூறினார். இப்போது தொடங்கிய இந்த பிரச்சனை நீண்ட காலம் சுவாமிஜியின் பணிகளுக்கு ஓர் இடையூறாகவே இருந்தது. கேத்தரின் சுவாமிஜியிடம் மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தாலும்
சுவாமிஜியின் நடை உடை மற்றும் வினோத பழக்க வழக்கங்களை சற்று கேலி கண்ணுடன் தான் பார்த்தார். அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களையும் நண்பர்களையும் தெரிந்தவர்களையும் அழைத்து இந்தியாவிலிருந்து வந்திருக்கும் வினோதம் என்று சுவாமிஜியை அவர்களுக்கு அறிமுகம் செய்தார். மௌனமாக அனைத்தையும் தாங்கிக் கொண்டார் சுவாமிஜி. ஒரு நாள் கேத்தரின் உறவினரான பெஞ்சமின் சுவாமிஜியுடன் பேசிக் கொண்டிருந்தார். ஆரம்பத்தில் அவருக்கு சுவாமிஜியை பற்றி அவ்வளவு உயர்ந்த அபிப்பிராயம் இருக்கவில்லை. ஆனால் பேச பேச அவரது கருத்து மாறியது. கடைசியில் அவர் சுவாமிஜியால் மிகவும் கவரப்பட்டார். போஸ்டனில் உள்ள தமது வீட்டிற்கு வருமாறு அழைக்கவும் செய்தார். இந்த நாட்களில்தான் சுவாமிஜிக்கு பேராசிரியர் ஹென்றி ரைட்டை அறிமுகம் செய்து வைத்தார் கேத்தரின். சுவாமிஜியை பற்றி கேள்விப்பட்ட அவர் சுவாமிஜியை தம்முடன் சில நாட்கள் தங்குமாறு அழைத்தார். அவர் அப்போது போஸ்டனிலிருந்து சுமார் 30 மைல் தொலைவில் உள்ள அன்னிஸ்குவாம் என்ற இடத்தில் ஓர் அமைதியான கிராமத்தில் விடுமுறை நாட்களை செலவிடுவதற்காக சென்று கொண்டிருந்தார். ஆகஸ்ட் 26, 27 தேதிகளை அவருடன் கழித்தார் சுவாமிஜி. பேராசிரியரும் மெத்த படித்தவர். இருவரும் பல்வேறு விஷயங்களை பற்றி நீண்ட நேரம் உரையாடினர். இந்தியாவில் பல இடங்களில் நிகழ்ந்தது போலவே இங்கும் நிகழ்ந்தது. சிறிது நேர உரையாடலிலேயே சுவாமிஜியின் ஆழத்தை புரிந்து கொண்டார் ரைட். சர்வமத மகாசபையில் கலந்து கொள்வதற்கு முடியாமல் போய்விடுமோ என்று கலங்கியிருந்த சுவாமிஜியிடம் ரைட் கூறினார், இந்து மதத்தின் பிரதிநிதியாக நீங்கள் கலந்து கொண்டே ஆக வேண்டும். அமெரிக்கா உங்களை அறிய வேண்டுமானால் அது ஒன்றை தவிர வேறு வழியில்லை என்று கூறி அவரை ஊக்குவித்தார். ஆனால் என்னிடம் அதற்கான அறிமுக கடிதமோ சான்றிதழ்களோ எதுவும் இல்லை என்று தயங்கினார் சுவாமிஜி. சுவாமிஜி, உங்களுக்கு ஒரு சான்றிதழா? சூரியன் பிரகாசிப்பதற்கு சான்றிதழ் கேட்பது போல் அல்லவா இருக்கும் அது என்றார் பேராசிரியர். உவமை காட்டி உவகை கூட்டியதுடன் நிற்கவில்லை. சுவாமிஜியை எப்படியாவது சர்வமத மகாசபையில் ஒரு பிரதிநிதியாக கலந்து கொள்ள செய்தே தீர்வது என்று தீர்மானித்தார் பேராசிரியர். சுவாமிஜி, நீங்கள் கலந்து கொள்வதற்காக நான் என்னால் இயன்றதை செய்வேன் என்று சுவாமிஜியிடம் வாக்குறுதியும் அளித்தார். சுவாமிஜியின் கண்களில் நம்பிக்கை கிரணம் பளிச்சிட்டது. மகாசபையில் கலந்து கொள்ளும் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்ற குழுவின் தலைவராகிய டாக்டர் பரசுக்கு ஒரு கடிதம் எழுதினார். சர்வமத மகாசபையில் கலந்து கொள்வதற்காக ஒருவரை அனுப்புகிறேன். மெத்த படித்த நமது பேராசிரியர்கள் அனைவரையும் சேர்த்தாலும் இவரது அறிவுக்கு ஈடாகாது என்று அதில் குறிப்பிட்டார் பேராசிரியர். அது மட்டுமல்ல, சுவாமிஜியின் பணத்தட்டுப்பாட்டை அறிந்து சிக்காகோ வரை செல்வதற்கான பணமும் கொடுத்து அங்கே மற்ற பிரதிநிதிகளுடன் தங்குவதற்கு அறிமுக கடிதங்களையும் கொடுத்தார். மறைந்தும் மறையாமல் காத்து நின்ற குருதேவரை எண்ணி நெகிழ்ந்தார் சுவாமிஜி. பின்னால் சேலத்திற்கு சென்ற பிறகு அங்கிருந்து சுவாமிஜி பேராசிரியருக்கு தமது நன்றியை தெரிவித்து செப்டம்பர் 4 ஒரு கடிதம் எழுதினார். நீங்களும் சிறந்தவரான உங்கள் மனைவியும் இனிய குழந்தைகளும் என் உள்ளத்தில் அழியாமல் பதிந்திருக்கிறீர்கள். உங்களுடன் வசித்தபோது நான் சொர்க்க பூமிக்கு வெகு அருகில் இருப்பதாகவே உணர்ந்தேன். வரங்கள் அனைத்தையும் தரும் இறைவன் தமது ஆசைகளை உங்கள் மீது பொழிவாராக. அந்த கடிதத்தில் தமது உள்ளத்து உணர்ச்சிகளையெல்லாம் கொட்டி கடவுளை தேடி என்ற கவிதையையும் எழுதி அனுப்பினார். தமது துன்பங்களிலும் துயரங்களிலும் இறைவன் எப்படி தோன்றா துணையாக நின்று வழிகாட்டுகிறார் என்பதை இந்த கவிதையில் அற்புதமாக எழுதுகிறார் சுவாமிஜி. சிக்காகோவிற்கு புறப்படுவதற்கு முன்பு ஒரு வாரம் சுவாமிஜி துரித கதியில் இயங்க வேண்டியிருந்தது. ஆகஸ்ட் 27 ஞாயிறன்று அவர் அன்னிஸ்குவாமில் உள்ள ஒரு சர்ச்சில் சொற்பொழிவு ஆற்றினார். இந்தியர்களின் உடனடி தேவை தொழிற்கல்வியை தவிர மதமல்ல என்பதை அதில் வற்புறுத்தினார். வேகமும் செயல் துடிப்பும் நிறைந்ததாக இருந்தது அந்த சொற்பொழிவு. அதை கேட்டவர்களும் அந்த வேகத்தில் கட்டுண்டு அத்தகைய கல்வியை உடனடியாக அமல்படுத்துவதற்கான கல்லூரியை இந்தியாவில் உருவாக்க பணம் திரட்ட தொடங்கிவிட்டார்களாம். சுவாமிஜியை பற்றியும் அன்னிஸ்குவாமில் அவரது நாட்களை பற்றியும் மிஸ்ஸஸ் ரைட் ஒரு நீண்ட விளக்கத்தை தந்துள்ளார். அவர் பொதுவாக நீண்ட காவி அங்கி அணிந்திருந்தார். முழங்காலுக்கு கீழே அது நீண்டிருந்தது. பாதிரிகள் அணிவது போன்றதாக இருந்தது. நீண்ட தடித்த காவி துணி ஒன்றினால் அங்கியை இடுப்பில் இறுக்கி கட்டியிருந்தார். கால்களை சற்று இழுத்து நடப்பது போல் இருந்தாலும் அவரது நடையில் ஒரு தனி கம்பீரம் இருந்தது. நிமிர்ந்த தலையும் நேரான கழுத்தும்
நெடிய பார்வையும் அவருக்கு ஓர் அதிகார தோரணையை கொடுத்ததுடன் கடந்து செல்கின்ற யாரையும் ஒரு கணம் நின்று அவரை பார்க்க செய்தன. அவர் மெதுவாகவே நடந்தார். அவரிடம் விரைவோ அவசரமோ காணப்படவில்லை. அகன்று நீண்ட அவரது பெரிய கருவிழிகள் சில வேளைகளில் கனல் கக்குவதும் உண்டு. அமைதியாக அமர்ந்திருக்கின்ற அவர் சில வேளைகளில் தலையை உயர்த்தி பார்வையை கூரை பக்கமாக திருப்பி மென்மையாக சிவசிவா என்று கூறுவார். அவரது உணர்ச்சி எரிமலை குழம்பு போல் பறந்து அங்கிருக்கின்ற அனைவரையும் பற்றிக்கொள்வது போல் உள்ளது. ஒருமுறை அவரிடம் ஒருவர் கிறிஸ்தவ மதம்தான் எல்லோரையும் ரட்சிக்கும் என்று கூறியபோது சுவாமிஜி தமது பெரிய விழிகளை சுழற்றி அவரை நோக்கி, அப்படியானால் அது ஏன் எத்தியோப்பியர்களையும் அபிசீனியர்களையும் ரட்சிக்கவில்லை என்று கேட்டார். அது மட்டுமல்ல, அதே வேகத்துடன் அப்படி ரட்சிப்பதாக கூறுகின்ற மேலை நாடுகளின் போக்கை வன்மையாக கண்டித்தார். அந்த நாடுகளில் நடைபெறும் குற்றங்கள், பெண்களின் நிலைமை, சமுதாயத்தில் நிலவும் ஒழுக்கக்கேடுகள், மதுவின் ஆதிக்கம், திருட்டு கொடுமைகள், அரசியல் கயமை, கொலைகள் என்று பட்டியலிட்டார். அவரது பேச்சில் அனைவரும் மயங்கினர். பெண்களின் கண்கள் மின்னின, கன்னங்கள் உணர்ச்சி வேகத்தில் சிவந்தன. குழந்தைகள் கூட அவர் தங்களிடம் கூறியதை நினைவில் வைத்து அப்படியே பேசினர். ஓவியர்கள் அவரை கூர்ந்து கவனித்தனர். அவரது ஓவியத்தை வரைய முற்பட்டனர். இந்த உலகில் உண்மை என்று ஏதாவது உண்டானால் அது ஆன்மீக வாழ்க்கை மட்டுமே என்று வாழ்வதற்கு அவர் பயிற்சி பெற்றது போல் தோன்றியது. கடவுளிடம் அன்பு, மனிதனிடம் அன்பு, இவையே உண்மை என்று அவர் நம்பினார். இவ்வாறு நீள்கிறது மிஸ்ஸஸ் ரைட்டின் நினைவு குறிப்பு. பணத்தில் சுவாமிஜி சிறிதும் பற்றற்றதை அவர் சிறப்பாக குறிப்பிடுகிறார். யாராவது சுவாமிஜிக்கு பணம் அளிக்க முற்படும்போது தமக்கு அவர்கள் ஏதோ தீங்கு செய்வது போல் விலகினார் அவர். ஓ, வேண்டு மட்டும் நான் துயரங்களை அனுபவித்து விட்டேன். அவற்றில் மிகவும் என்னை சோதித்தது எது தெரியுமா? பணத்தை பாதுகாப்பதுதான் என்று குழந்தை போல் கூறினார் அவர். பணம் என்ற ஒன்று இல்லாமல் எதுவுமே செய்ய இயலாது என்று இருந்த அந்த நிலையில் கூட அவர் பணத்தை ஒதுக்கியதை எங்களால் நம்பவே இயலவில்லை. பணத்தின் மீது ஒருவர் இவ்வளவு நாட்டமில்லாமல் இருக்க முடியுமா என்ற எண்ணம் அவர் சென்ற பிறகும் நீண்ட நாள் எங்களை சிந்தனையில் ஆழ்த்தியிருந்தது. பல இடங்களிலிருந்தும் சுவாமிஜிக்கு அழைப்புகள் வந்தன. சுவாமிஜியும் சேலம், மாசசூசெட்ஸ் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று சொற்பொழிவுகள் செய்தார். மாசசூசெட்ஸில் அவர் மிஸ்ஸஸ் உட்ஸ் என்பவரின் வீட்டில் ஒரு வாரம் தங்கினார். இந்த நாட்களில் 2 சர்ச்சுகளில் அவர் 2 சொற்பொழிவுகள் ஆற்றினார். மிஸ்ஸஸ் உட்ஸின் தோட்டத்தில் குழந்தைகளுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் ஒரு நாள் பேசினார். அங்கிருந்து புறப்படும்போது தமது கைத்தடி, போர்வை, பெட்டி ஆகியவற்றை தமது நினைவாக அங்கே விட்டு சென்றார் அவர். சேலத்தில் அவர் பேசிய முதல் சொற்பொழிவு அங்கே இருந்தவர்களுக்கு இந்தியாவை பற்றிய ஒரு புதிய பார்வையை கொடுத்தது. இந்தியாவின் உடனடி தேவை மதம் அல்ல, தொழிற்கல்வியே என்பதை அவர் எடுத்து கூறியபோது 2 கிறிஸ்தவ மிஷனரிகள் அதனை ஆவேசமாக எதிர்த்தனர். பல கேள்விகளை மீண்டும் மீண்டும் கேட்டனர். சுவாமிஜி சற்றும் நிலை குலையாமல் நிதானமாக பதில் கூறினார். இந்த நிகழ்ச்சி சிறியதாக இருந்தாலும் வரப்போகின்ற நாட்களின் தன்மையை சுவாமிஜிக்கு ஒரு முன்னறிவிப்பு செய்தது என்பது நிச்சயம். செப்டம்பர் 4ஆம் நாள் சாரட்டோகோ ஸ்பிரிங்ஸ் என்ற இடத்தில் 2 நாட்கள் சுவாமிஜி பேசினார். தலைப்பு இந்தியாவில் முகமதியர் ஆட்சி, இந்தியாவில் வெள்ளியின் புழக்கம் என்பவையாக இருந்தன. இப்படி சிக்காகோவிற்கு போவதற்கு முன்னால் 3 வாரங்களில் சுவாமிஜி 11 சொற்பொழிவுகளும் உரையாடல்களும் நிகழ்த்தினார். இதற்குள் அமெரிக்காவின் பல்வேறு தரப்பு மக்களையும் சந்தித்தார். ரமாபாய் வட்டத்தில் பேசினார். நட்புடன் பழகிய பாதிரிகள், வெறுப்புடன் பழகிய பாதிரிகள் என்று 2 பிரிவினரையும் சந்தித்தார். சிறை கைதிகளிடம் பேசினார். பெண்கள் கிளப்பில் பேசினார். குழந்தைகளிடம் பேசினார். நாட்டின் அறிவுஜீவிகள் சிலரை கவர்ந்தார். இவை அனைத்தும் அவரது சிக்காகோ விஜயத்திற்கு ஒரு முன்னுரையாக அமைந்தன. புகழ், எதிர்ப்பு என்று மாறி மாறி வந்த சூழ்நிலையில் சுமார் 3 வாரங்களை செலவிட்ட பிறகு சுவாமிஜி சிக்காகோவிற்கு திரும்பினார். ஏற்கனவே அவரை சர்வமத மகாசபையில் ஒரு பிரதிநிதியாக ஏற்றுக்கொண்டது பற்றி அதிகாரப்பூர்வமான கடிதம் செப்டம்பர் 2ஆம் தேதி அவருக்கு கிடைத்திருந்தது. சர்வமத மகாசபையில் கலந்து கொள்வதற்கான
அறிமுக கடிதங்களும் சான்றிதழ்களும் இப்போது அவரிடம் இருந்தன. புத்துணர்ச்சியுடனும் புது நம்பிக்கைகளுடனும் சர்வமத மகாசபை நாட்களை எதிர்நோக்கி சிக்காகோவை நோக்கி பயணித்தார் அவர். ரயிலில் சென்று கொண்டிருந்த போது சுவாமிஜி ஒரு வணிகரை சந்தித்தார். அவர் சுவாமிஜி போக வேண்டிய இடத்திற்கு வழிகாட்டி உதவுவதாகவும் வாக்களித்திருந்தார். ஆனால் சிக்காகோ ரயில் நிலையத்தில் இறங்கிய போது அவர் எல்லாவற்றையும் மறந்து அவசரமாக போய்விட்டார். போகட்டும் என்று டாக்டர் பரோசின் முகவரியை தேடினார். ஆனால் சோதனை அதை காணவில்லை. ரயில் நிலையம் நகரின் வடகிழக்கு பகுதியில் அமைந்திருந்தது. அங்கே ஜெர்மானியர்களே அதிகம் வசித்தனர். மொழி பிரச்சினை காரணமாக சுவாமிஜி யாரிடமிருந்தும் உதவி பெற முடியவில்லை. அதற்கும் மேலாக அவர் ஒரு கருப்பர் என்று கருதிய அந்த பகுதி மக்கள் அவரை வெறுத்து ஒதுக்கினர். ஏதாவது ஹோட்டலில் சென்று தங்கலாம் என்று எண்ணினால் அதற்கான வழியை கூட யாரும் காட்ட முன்வரவில்லை. எந்த உதவியும் கிடைக்காத நிலையில் சோர்ந்தார் சுவாமிஜி. இரவு கவியலாயிற்று. இந்தியாவைப் போலவே அமெரிக்காவிலும் ரயில் நிலையத்தில் கிடக்கின்ற சரக்கு ரயில் பட்டிகள் ஏழைகளுக்கும் கதியற்றவர்களுக்கும் புகலிடமாக இருந்தது. சுவாமிஜியும் அவ்வாறு ஒரு ரயில் பெட்டியை தேர்ந்தெடுத்து இரவை அதில் கழித்தார். இன்னும் ஒரே நாளில் அமெரிக்காவையே அசைக்க இருந்த அவர் அன்று கவனிப்பாரற்றவராக ஒரு ரயில் பெட்டியில் கிடக்க வேண்டியதாயிற்று. காலை வந்தது. கதிரவன் உதித்தான். சுவாமிஜியின் மனதிலும் நம்பிக்கை துளிர்விட்டது. ரயில் நிலையத்திலிருந்து வெளியே வந்து கால் போன போக்கில் நடந்த சுவாமிஜி தாம் ஒரு விசாலமான திருவழியாக சென்று கொண்டிருப்பதை கண்டார். இந்தியாவாக எண்ணிக்கொண்டு வீடுகளில் சென்று உதவிக்காக கதவை தட்டினார். ஆனால் அமெரிக்காவில் அவர் இருப்பது அவருக்கு உணர்த்தப்பட்டது. உதவிகள் மறுக்கப்பட்டது மட்டுமல்ல, வீட்டின் கதவுகளும் அவரது முகத்திற்கு எதிரில் சாத்தப்பட்டன. சுவாமிஜி தளர்ந்து விட்டார். இறைவன் விட்ட வழியே ஆகட்டும் என்று சாலை ஓரமாக அமர்ந்து விட்டார். உலகின் கைகள் மறுக்கின்ற இடத்தில் இறைவனின் கைகள் விரைகின்றன. உலகின் கதவுகள் மூடுகின்ற இடத்தில் கடவுளின் கதவுகள் திறக்கின்றன. உண்மையில் அப்படியே நடந்தது. சுவாமிஜி அமர்ந்திருந்த இடத்திற்கு எதிரில் இருந்த வீட்டின் கதவுகள் திறந்தன. கம்பீரமான தோற்றம் கொண்ட பெண்மணி ஒருவர் அங்கிருந்து சுவாமிஜியை நோக்கி வந்தார். அவரை நெருங்கி மிக மென்மையான குரலில், நீங்கள் சர்வமத மகாசபையில் கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அங்கிருந்து ஆரம்பமாயிற்று ஒரு தெய்வீக உறவு. சுவாமிஜியின் வாழ்க்கையில் நீங்காத இடம் பெற்றார் அந்த பெண்மணி. அவர் மிஸ்ஸஸ் ஹேல். அவரது குடும்பம் சுவாமிஜியின் வரலாற்றில் ஓர் அங்கம் ஆகியது. சுவாமிஜியின் நிலைமையை அறிந்து கொண்ட மிஸ்ஸஸ் ஹேல் அவரை வீட்டிற்கு அழைத்து சென்றார். அவரது துணையுடன் சுவாமிஜி சர்வமத மகாசபை பொறுப்பாளர்களுடன் தொடர்பு கொண்டார். ஒரு பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். நாட்கள் நகர்ந்தன. தியானத்திலும் பிரார்த்தனையிலும் நாட்களை செலவிட்டார் சுவாமிஜி.